அப்போ உங்களுடைய முன்னோர்கள்லேருந்து சஹாபாக்கள் வரைக்கும் இருந்த அத்தனை பேர் முஷிரிக்கா? சஹாபாக்கள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் அவங்களுடைய கபர்கிட்ட போய் துவா கேட்டாங்க, மழை பெஞ்சுது, மழை இல்லைன்னு சொல்லி மழை கேட்டாங்க, மழை பெஞ்சுது. ஏன் சஹாபாக்களுக்கு தெரியாத மார்க்கமா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு? சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் மழை கேட்டாங்க, மழை பெஞ்சுது. அப்போ அவங்க வச்ச ஷிர்கா? அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் இருந்தாங்க. அப்போ உங்களோட பார்வையில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரில் அப்போ கபராளியோட முன்னால் பேர்த்து துவா கேட்டால் ஷிர்க்குன்னு சொன்னால் அப்போ சஹாபாக்களோட நிலைமை என்ன உங்களோட பார்வையில்? முஷ்ரிக்கா? நீங்கள் புதுசாக ஜமாத்துலாம் உருவாகி மக்களை வழிகெடுத்து கொண்டு இருக்கிறத எல்லா உலமாக்களும் மூளைமார்களும் மக்கள் மத்தியில் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தலையில் மூளை என்று ஒன்று இருக்கிறவன் புரியக்கூடியவனெல்லாம் புரிஞ்சு கொள்வாங்க. எத்தனை விதமான குழப்பங்களை கொண்டு வந்தீங்க. தொழுகைக்கு அழகான முறையில் மக்கள் நல்ல முறையில் ட்ரெஸ் போட்டு நீட்டை கை ஷேட் போட்டு நல்ல வெள்ளை ஆடை அடைந்து அழகான முறையில் சுண்ணத்தான முறையில் தொப்பியெல்லாம் போட்டு அழகான முறையில் தொழுகைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. தொப்பி பிதுஅத்து அதெல்லாம் தேவையில்லை, இப்படியெல்லாம் முடுக்க தேவையில்லை, நம்ம ஒருத்த மறைச்சா 50 நிமிஷம். இன்றைக்கு கண்டவனெல்லாம் டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு உருவப்படங்கள் போட்டதெல்லாம் பின்னுக்கால பேர் எழுதப்பட்ட ஒருத்தர் தக்பீர் கேட்டால் முன்னுக்குள்ளே உள்ள டிஷர்ட்டை பார்த்து பேரை படிக்க அதில் என்ன போட்டிக்கணும், பெப்சியா ஃபென்டாவா மிரிண்டாவான்னு. தொப்பி இல்லாமல் கொண்டு வந்து மக்களை ஒழுக்கம் கெட்ட சமுதாயமாக மாற்றினது இந்த வஹாபிகள் தான். இன்றைக்கு அதெல்லாம் தொப்பி இல்லாமல் சொல்லுவாங்க. தக்பீரை நெஞ்சில் தான் கெட்ட முடிச்சு, ஒருத்தர் இப்படி கெட்டுறான், ஒருத்தர் இப்படி கெட்டுறான், இன்னொருத்தர் களத்தில் கெட்டுறான். அவங்களுக்கே தெரியல அவனை எந்த வழியில் போய் கொண்டிருக்கான்னு சொல்லி. இப்படி புதுசு